கலைஞனா தான் நாங்க நினைக்கிறோமே தவிர, இன்னும் நடிகரான்னு இருக்கு. நீங்க நடிகனா வந்த பிறகு அந்த அந்த நிலைமைக்கு நீங்க வருவீங்க. நிச்சயமா நீங்க உண்மையா நல்ல விஷயம் சொன்னீங்க. நம்ம எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நான் கூட வந்து ஒரு நாள் வந்து என்கிட்ட 16 கார் இருந்தது. 91ல நான் 16 கார் வச்சிருந்தேன். நான் தான் வந்து தென்னிந்தியாவுல அதிகமான பட்ஜெட்ல இன்க்ளூடிங் ரஜினி சார், கமல் சார், சிரஞ்சீவி படங்கள விட அதிகமான பட்ஜெட்ல நான் தான் படம் பண்ணேன். அன்னைக்கு சவுத் இந்தியாவுல ஹையஸ்ட் பட்ஜெட்ல படம் பண்ண டைரக்டர் நான் தான். ஆனா எனக்கே ஒரு தடவ 16 கார் இருந்தும், அந்த காருக்கு டீசல் போட வசதி இல்லாத ஒரு கட்டத்துல வந்து சேர்ந்தது. அப்போ வாழ்க்கைங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தயார். அன்னைக்கு நான் கவலையே படல. நான் பாட்டு பஸ் ஏறி போயிட்டே இருப்பேன். நான் ஆட்டோல போயிட்டுருப்பேன். நடந்து போவேன். சைக்கிள்ல போவேன். ஏன்னா, இந்த சென்னைக்கு வரும்போது நான் நடந்து தான் வந்தேன். அன்னைக்கு வந்து என்கிட்ட ஒரு 25 காசு பணம் இருந்தா, கொடம்பாக்கம் டூ வடபழனில வந்து இறங்கலாம். ஆனா 20 காசு தான் இருந்தா என்ன பண்ணணும், ட்ரஸ்ட்புரத்துல இறங்கிக்கணும். அங்கேருந்து நடந்து வரணும். அப்போ 5 காசு இல்லாம நான் நடந்து கூட வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன ஆளாக்குனது இந்த தமிழ் சினிமா தான். அது மாதிரி தான் உதயகுமார் சொல்லும்போது